நான் வந்துட்டு SIR படிவம் வந்துட்டு நிரப்பி கொடுத்திருக்கேன். என்னோட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. எனது மனைவி வந்துட்டு சிவகங்கை சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திட்டமிட்டு இதை வந்துட்டு எடுக்கணும்ட்டு வந்துட்டு வேட்பாளர் நிற்கக்கூடாதுக்காக இந்த அரசு வந்துட்டு செயல்படுது. அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா ரெண்டுமே கூட்டுக்காவணிகள் இதை வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்க எங்களை வந்துட்டு இறந்து போயிட்டான்னு எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்றத எங்களோட கேள்வி. நாங்க படிவம் கொடுக்காம இருந்திருக்கோமா இல்ல இந்த ஊர்லயே இல்லாம இருக்கோமா? கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் என் மனைவி மாற்று வேட்பாளராக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்ப SIR படிவம் என்கிட்ட இருக்கு. ரெண்டோட படிவமும் PLO கையெழுத்து போட்டு கொடுத்த படிவம் இருக்கு. என்னோட ஓட்டர் ஐடி எங்களோட 2 பேரோட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. அவங்க கொடுத்த சர்டிபிகேட் அந்த கொடுத்த லிஸ்ட்ல வந்து டெத்ன்னு இருக்கு. இந்த இருக்கு ஓட்டர் ஐடி. கடந்த முறை மாற்று வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதியில நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம். வேற வீட்டுல ஷிப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிப்டர்னு போட்டுதா கூட பரவாயில்ல. உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து போன்னு சொல்றது உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? வேட்பாளரா செத்து போனவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1000 அலைய ஒரு நீங்க உயிரோட இருக்கவங்க எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா? எதனா இப்படி உங்களுக்கு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. நான் செத்து போயிட்டேன்றதுக்கு முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா? டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த முறை நான் ஜூம் மீட்டிங்ல கொண்டு பேசினேன். ஒரு படிவம் தான் கொடுக்குறாங்க, இன்னொரு படிவம் கொடுக்குறேன்னு 2 படிவம் வச்சிருந்த ஒரு படிவம் இருக்கு. ஆதாரத்துக்கு எனக்கு இருக்கவே நீங்க நீக்கிறீங்கன்னா ஒரு படிவம் கொடுத்துட்டு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நீங்க ஒரு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த டைத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்து சேர்க்கலாம்னு சொல்லி ஏதோ எதன் அடிப்படையில் வந்து சேர்க்க முடியும்? நீங்க இது வந்து நிர்வாக குளறுபடியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா? இது திட்டமிட்ட சதி, நிர்வாக குளறுபடி கிடையாது. முடிச்சிட்டீங்களாங்க மேடம்? அப்படி இல்ல மேடம், ஒரு சொல்யூஷன் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. சரி சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க. செத்து போன உயிரோட கொண்டாட போறீங்களா? சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க. அந்த BLO மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கப்பா. எதன் அடிப்படையில் அவங்க டெத்துன்னு சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடுங்க. அவங்க 17B சார்ஜஸ் போட சொல்லுங்க. அவங்க பேர்ல சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. அவங்கள இவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுங்க. இல்ல நான் ரெக்வெஸ்ட் கொடுக்கிறேன் மேடம். அதாவது நீங்க அந்த PLOவா வந்துட்டு பணி நிறுத்தனமோ இல்ல பணி நிகமோ செய்யறது வந்து எங்களுக்கு தேவையில்லை. அவங்க கடைக்கோடி ஊழியர்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. PLOக்கு தெரியல ஆரம்பத்துல நான் சொல்றேன். இல்ல PLOக்கு எதுவுமே தெரியலையே. எங்க பேரை சேர்க்கணும். எத்தனை பேர் இந்த மாதிரி யாருக்கு ஒரு நாள் நீதி கிடைச்சா மத்தவங்களுக்கு யார் நீதி கொடுப்பா? எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க மேடம். தயவு செய்து எனக்கு ஒரு ஆள் மட்டும் நீங்க கொடுத்ததை நான் சரி பண்ணிருக்கேன். நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம இது மாதிரி எத்தனை சேர்த்தீங்கன்னு கேக்குறீங்க. எக்ஸாம்பிள் இருக்கு. நானே என்ன பொறுத்த வரைக்கும் வேற தவறு நடக்கல. நடந்திருந்தா கொடுங்க. நாங்க எடுத்து வந்துறோம். எல்லாமே நான் சரியா தான் பண்ணிருக்கேன். எங்க BLOக்கு நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன் மேடம். நான் என்ன கேக்குறேன், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இத பார்த்து ஸ்கேன் பண்ணாங்களா இல்ல சும்மா மொத்தமா ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? எனக்கு அதான் கேள்வி. நான் கொடுத்த படிவத்தை பார்த்து எல்லாமே முறைப்படி நடந்துச்சு சார். நான் உங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். நான் கொடுத்த படிவத்தை சரி பண்றதுக்கு இந்த லிஸ்ட் யார் கொடுத்தாங்க சார்? இது உங்களோட லிஸ்ட் தான். இத சரி பண்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு லிஸ்ட கையில கொடுத்துட்டோம். ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தா சரி பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக தான். உங்களுடைய நீங்க உங்க BLA இருக்காங்களா? உங்களுக்கு BLA இருக்காங்களா? என்னோட பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா? போனாங்களா BLO கூட? நானே அந்த பூத்துக்கு அந்த தப்பு எப்படி நடந்துச்சு? நானே அந்த பூத்துக்கு நீங்க போயிருந்தா அந்த தப்பு BLO கூட போயிருந்தா இந்த மாதிரி இறப்பும் BLO சேர்த்துக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறேன். என்னுடைய படிவம் SIR படிவம் எல்லாம் ஃபார்ம் எல்லாமே லிஸ்ட்டில் எல்லாமே ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி எல்லாம் முறையாக ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு எங்களுக்கு ஆதாரம் அவங்கள்ட்ட ஒரு காப்பி இருக்குது, எங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, ஆதாரம் இருக்குது. அப்படி இருந்து நாங்கள் வந்து இறந்துட்டோன்றதை எங்களுடைய இதில் லிஸ்ட் பேர்லேருந்து இறந்துட்டோம் அப்படின்னு உயிரோடு இருக்க எங்களே இறந்துட்டோன்னு இப்படி போடுறாங்கன்னா படிக்காத பாமர மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? லிஸ்ட்டு முறையாக செயல்படலை. PLO ஒழுங்காக இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க போட்ட PLOக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வீடு வீடாக கொண்டு லிஸ்ட் கொடுக்கணும். ஆனா வீடு வீடா லிஸ்ட் கொடுக்கறது இல்ல. கரெக்டா ஃபில்லப் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறதும் இல்ல. அவங்க எதுவுமே பண்ணாம நீங்க சும்மா ஃபில்லப் பண்ணி கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், ஃபார்ம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு தான் வாங்கியிருக்காங்க. முறையா ஃபில்லப் பண்ணி கொடுத்த எங்களுக்கே வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா படிக்காத மக்கள் பாமர மக்கள்லாம் எப்படி இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பாங்க? எப்படி அவங்களுடைய பேர்லாம் லிஸ்ட்ல ஏத்திருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியல மாட்டேன். இதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க போய் கேட்டதுக்கு நாங்க உங்க படிவத்துக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்ஷன் எடுத்தா எங்களுடைய ஆக்ஷன் எடுத்துருவாங்க. எத்தனையோ மக்களுக்கு எப்படி இந்த ஆக்ஷன் முறையான ஆக்ஷன் அவங்க எடுக்கணும்.
உங்க பேருமா? இந்துஜா ரமேஷ். நான் ரமேஷ் இளஞ்செழியன், நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். என்னோட மனைவி இந்துஜா ரமேஷ் அவர்கள் 2026 நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டிடுறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடந்த முறை 10 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு அதை படிவத்தை நிரப்பி கொடுத்தாச்சு. ஆனால் நேற்று அரசு கொடுத்த அந்த பட்டியல், அதாவது டெத்து ஷிஃப்டட்ன்ற ஒரு பட்டியலை தொகுதி முழுக்க உள்ள பட்டியலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலில் என்னோட பெயரும் என்னுடைய மனைவி வேட்பாளர் பெயரும் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க. உயிரோடு இருக்க எங்களை டெத்துன்னு கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு எந்த ஆவணம் மூலமாக வந்துட்டு இதை பதிவு பண்ணாங்க? அதுக்கு எங்களுக்கு வந்துட்டு தீர்வு வேணும். ரெண்டாவது, எஸ்ஐஆர் படிவம் கொடுத்தும் எதன் அடிப்படையில் அவங்க ஸ்கேன் பண்ணி டெத்துன்னு ஏற்றினாங்க? படிவம் கொடுத்த எங்களை அதைப்படி ஏற்றிருந்தாங்கன்னா நாங்கள் லைவ்ல இருக்கோம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது பொதுவாக இந்த படிவம் கண் துடைப்புக்காக கையில் வாங்கிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏற்கனவே ஓட் லிஸ்ட்டில் இருக்கிறத ஏற்றிட்டு வேண்டப்படாதவர்கள், இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடாது, இவங்க தானே வேட்பாளர், அப்போ இவங்களை அந்த பட்டியலிருந்து தூக்கு அப்படி திட்டமிட்டு எதிர்கட்சிகளை வந்துட்டு, அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு எங்கே இருக்கு, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் யாரு, அவங்களெல்லாம் திட்டமிட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியுமா? அழகா தெரியும். ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகங்களுக்கும் அந்த பிஎல்ஏ போறாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாரு களமாடுறாங்க, எல்லாமே தெரியும். இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த மாவட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுன்றது எல்லா ஊருக்கே தெரியும். பல விளம்பரங்கள் பண்ணியிருக்கோம், பல செய்திகள் வந்திருக்கு. கடந்த 27 மாவீர நாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கேட்டா நாங்க அதை பார்த்துட்டு உங்க பேரை சேர்த்துக்கிறோம் சொல்றாங்க. எங்க பேரை சேர்க்கறது இங்க முக்கியம் கிடையாது. எங்க பேரை நீங்க கண்டிப்பா சேர்த்துதான் ஆகணும், இல்லைன்னா நாங்க சட்ட போராட்டம் நடத்துவோம். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க மக்களை தட்டு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஆலோசனை பண்ணி நாங்க செயல்படுவோம். எங்களை போன்று என் களத்தில் நிற்கிற அரசியல் தெரிந்த வேட்பாளராக போட்டியிடுற எங்களுக்கே இந்த நிலைமைனா பாமர மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு என்ன நிலைமை? எங்க கோரிக்கை வந்து இதை சரி பண்ணணும். இது முற்றிலும் தவறான வந்துட்டு பட்டியல் ஏற்றப்பட்டிருக்கு. மொத்த பட்டியலையுமே இது சரிபார்க்கணும். அதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும். ஏன்னா இது வந்து குறுகிய காலத்துல வந்து அவசர இதில் வந்து இந்த அரசு செயல்படுது. ஒரு மாசத்துல முடிக்கணும். இப்ப 4ஆம் தேதி சொன்னாங்க, அப்புறம் 21ஆம் தேதிக்குள்ள கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஜூம் மீட்டிங்ல, இதே கலெக்டரோட ஜூம் மீட்டிங்ல நாங்க பேசணும். இல்ல அந்த காலமே ஏற்கனவே 10வது ஒரு மாதம்ன்றது இப்ப நீங்க வந்து நெருக்குறீங்க. ஏன்னா இந்த தேர்தல் காலகட்டத்தில் 26 தேர்தல் வரும்போது இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ தேர்தல் 24 தேர்தல் முடிஞ்சோட தொடங்கி இருக்கலாம். பீகார்ல 65 லட்சம் வாக்குகளுக்குனால தூக்கப்பட்டிருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்றாங்க வந்துட்டு வெளி மாநிலத்திற்கு இங்க வாக்காளர் சேர்க்கணும்னு. இங்க இருக்க பூர்வக்குடி மக்களை, தமிழர்களை இங்க இருந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு எங்கேயோ வந்து வர்றவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் வந்துட்டு வாக்குப்பட்டியல சேர்க்கறதுக்கான முயற்சியை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது முழுதும் கண்டிக்கத்தக்கது.